பேசிட்டு என்ன சொல்கிறார், இந்த குட்டி கதை அப்படின்றார். அப்போ பைபிளில் இருக்குது கதைகளா? அப்போ அவங்களும் அந்த கதைன்னு ஏற்றுக்கிட்டாங்களோ கிறிஸ்தவர்களோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன் சொன்னீங்கன்னா எந்த ஒரு கிறிஸ்தவரோ அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கதைன்னு சொல்லுறது ஏற்றுக்க மாட்டாங்க. தேவ தூதருடைய வாக்கு அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் ஊனமுற்ற கொஞ்சம் இது போன்ற நபர்களை வச்சு அப்படியே ஒரு சீன் போடுறதுக்காக பண்ணுறது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க தான் இருக்காங்க. அதுக்காக வந்து தனி விமானம் தனி தனி தனின்னு சொல்லிட்டு, ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்கிற, நம்ம 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது, நம்ம 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது, கை வீசி வீசி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாஜக பெற்ற பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னன்னு சொன்னால், அந்த பக்கம் சிறுபான்மை வாக்குகள் எதுவும் போயிடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் போகக்கூடாது என்ற ஒரு தாரக மந்திரத்தை திமுக அது கையாளும் தேர்தல் நேரத்தில். அதை அப்படியே திருமாவளவன் அண்ணன் வந்து வழிமொழிகிறார். பாருங்க, இதுதான் ஒரு அரசியலில் கேவலம். சசிகலாவை நீக்கிட்டு அவர் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இவர் எடப்பாடி. இப்போவே அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கையை விட்டுட்டாங்க மனுஷன். இப்போ ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் வந்து யார் இருக்கா? அவர் விலகும் போது ஒரு 5 மாவட்ட செயலர் அவர் கூட போனாங்களா? அவர் சமூகத்தை சேர்ந்த முக்குளத்தோர்களே 5 பேர்கிட்ட இருக்காங்க மாவட்ட செயலர்கள். அவனுங்க போல. ஏன்னா இவர் பின்னாடி போகணுன்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும்னு அவங்களுக்கே தெரியும். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வாங்கம்மா. நேற்று வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்மஸை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து நடத்தினதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்போம். அந்த சமத்துவ கிறிஸ்மஸ்லேயும் வந்து கிறிஸ்மஸ் அந்த இயேசுவின் புகழ்களை பேசாமல் அங்கேயும் வந்து திமுகவை வந்து தாக்கி பேசியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, எல்லாமே சினிமாத்துவம் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இதுலேயும் 5 ஸ்டார் ஹோட்டலில் யாரும் இப்படி நிகழ்ச்சி நடத்திட மாட்டாங்க. அதுதான் சினிமாத்துவம். அப்படியே கொண்டு போகிறாங்க. கேட்டால் மக்கள் நானும் உங்களில் வருவேன். ஆனால் இவருடைய செயல்பாடுக்கு எதுவும் இல்லை. போகக்கூடிய ஒரு ஊருக்கு போகணுன்னு சொன்னாலும் தனி விமானத்தில் தான் போகிறார். ஏன்னா மற்றவங்க யாரும் இருப்பாங்க, நம்மளை இது பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தனி விமானத்தில் தான் போகிறாங்களா. அப்படி இருக்கும்போது எல்லாமே இவர் வந்து மக்களை விட்டு பிரிஞ்சு தான் இருக்காரே தவிர இன்னும் மக்களோட மக்களாக இறங்கி ஒரு அரசியலுக்கே வரல. அப்படி தான் என்னுடைய பார்வை. அதில் வந்து அவருடைய அரசியல் திமுக விமர்சனம் பண்ணுவது அவர் அதை எடுத்துக்கிட்டு கொள்கையாக எடுத்துக்கிட்டு செய்கிறார். அது அவருடைய விஷயம். இதை நேற்று என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை வச்சு பேசுகிறார். ஒரு வசனம். ஆமாம், அது ஒரு மன்னர் அவர் வந்து என்ன நடந்தது அதை வச்சு பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறார், இந்த குட்டி கதை அப்படின்றாரு. அப்போ பைபிளில் இருக்குது கதைகளா? அது உண்மை சம்பவத்தை தான் அந்த பைபிளில் வந்து கிறிஸ்துவர்கள் எப்படி நம்புகிறாங்க சொன்னால், அது தேவ வாக்கு மாரி நம்புகிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு குட்டி கதை, அது பைபிளில் வரக்கூடிய கதை அப்படின்றாரு. இப்போ இதே விஷயத்தை வேறு யாராவது பைபிளில் வரக்கூடிய ஒரு கதைன்னு சொன்னால் கிறிஸ்துவர்கள் விட்டுருவாங்களா? எப்படி சொல்லலாம், என்ன சொல்லலாம்? அது வேத வாக்கியங்களை வந்து நீங்கள் எப்படி ஒரு கதைன்னு சொல்லலான்னு. ஆனால் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு, அது ஒரு கதை. அந்த கதையை மேற்கோள் காட்டி சில அரசியல் சூழ்நிலைகளை பேசுகிறாப்புல. ஆனால் அதற்கு எதிர்ப்புகள் வந்து இது வரைக்கும் யாருமே தெரிவிக்கலையே. அப்போ அவங்களும் அந்த கதையை ஏற்றுக்கிட்டாங்களோ கிறிஸ்தவர்களோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன் சொன்னீங்கன்னா எந்த ஒரு கிறிஸ்தவரோ அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கதைன்னு சொல்லுறது ஏற்றுக்க மாட்டாங்க. தேவ தூதருடைய வாக்கு அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் விஜய் வந்து அத்தனை பாதிரியாருக்கு முன்னாடியே சொல்கிறப்பல பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்றார். இப்படி முரண்பாடுகள். ரெண்டாவது வந்து அதே இதில் வந்து முகமது அலின்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாபுடைய பேரன், அவன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ வளர்றான். திமுக ஆட்சியில் வந்து பெண்கள் பாதுகாப்பு இருக்குது, திமுக ஆட்சி வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது, இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு இது இல்லையே. அவன்லாம் யாருன்னே தெரியல. நானும் இந்த சமுதாயத்தில் 30-40 வருஷமாக இருக்கேன். ஏதோ ஆற்காடு நவாபுடைய பேரனா அவன் வந்து ஒரு பக்கம் வளர்றான். திமுகவை பாராட்டிட்டு இருக்கான் விஜயை உட்கார வச்சுக்கிட்டு. ஆனால் அது மொத்தம் சமத்துவ கிறிஸ்மஸ்ன்ற பேரில் திமுகவை தாக்கி இன்னொரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தியிருக்காங்க. அதான் சொல்கிறேன். இல்லை அவர் திமுக ஆதரித்து பேசுகிறாரு. யார் அந்த நவாப வந்து இது பையன் வந்து திமுக ஆதரித்து பேசுகிறாங்க. இப்போ ஆளை பார்த்து சொன்னீங்களே, அந்த 1500 குடும்பங்கள் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த 1500 குடும்பங்களும் வந்து நலிவடைந்தவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த 1500 குடும்பங்கள் மட்டும் தான் கஷ்டப்படுற கிறிஸ்துவ ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்களா? அப்போ மீதி எல்லாரும் வந்து நல்ல ஃபேமிலியா, நல்ல நிலைமையில் இருக்காங்களா சார்? அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வேண்டப்பட்ட கொஞ்சம் பேர், ஏன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு போகிறோம். அந்த குழந்தைங்க,
கொஞ்சம் ஊனமுற்ற கொஞ்சம் இது போன்ற நபர்களை வச்சு அப்படியே ஒரு சீன் போடுறதுக்காக பண்ணுறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோதான் இருக்காங்களா. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரமே 8 லட்சம் பேர் எதுவும் இருக்காங்களாம். நலிவற்ற இதேமாரி இதுவும் ஊனமுற்ற இந்த மாதிரி இது 8 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்களாம். நலிவுற்றன்னு சொன்னால் அது 1 கோடி கிட்ட தாண்டும். இது ஒரு சீனுக்காக அதை ஒரு கிரியேட் பண்ணுறது. ஏன்னு சொன்னால் அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறாங்க, பெரிய இது பணக்காரங்க மட்டும்தான் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறது. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அதில் வந்து திமுக விமர்சனம், அங்கே போயாச்சும் நீ வந்து குறைஞ்சபட்சம் உன்னுடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அல்லது உன் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிக குஞ்சுகள் வந்து தறிக்கிட்டு இருக்கானுங்களா, அவனுங்களை ஒழுங்குபடுத்தணும், அது போன்ற பேச்சே விஜய்கிட்ட இல்லையே. இதுவும் வந்து இப்போ திமுக வந்து கிறிஸ்மஸ் விழா பண்ணதுக்காக அதுக்கு எதிராக இது ஒரு கிறிஸ்மஸ் விழா போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்றீங்களா? இல்லை, அது எல்லா கட்சியும் பண்ணுறாங்க. அதனால் அவரும் நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஆனால் இவர் பண்ணுறது தான் சரி. ஏன்னா இவர் கிறித்துவர், அதனால கிறித்துவ பண்ணுறாரு. இப்போ திமுக பண்ணுது, அண்ணா திமுக பண்ணுதுன்னு அப்பட்டமான அரசியல். விஜய் வந்து அவரும் கிறித்துவர் இல்லையா, அதனால் அவர் கிறித்துவ விழா நடத்துறது சிறந்தது. அப்படி தான் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். அது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பட் அங்கே அரசியல் தவிர்த்து இருக்கலாம். அரசியல் அதை பற்றி பேசி எவ்வளோ இருக்குது இல்லையா. நீங்கள் பைபிள்லேயே எடுத்துக்கிட்டீங்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய ஆரம்பத்துலேருந்து முதல்லையும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் பிறப்பே கிறிஸ்துவர் தானே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்கேயாச்சும் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் பேசிக்கலாம். டோட்டலாகவே வந்து ஒரு சினிமாத்துவமே நடத்துகிறாங்க. அதுதான் எனக்கு விஜய்கிட்ட இப்போ இது நாள் வரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலே இல்லை. இங்கேருந்து போகிறது தனி விமானத்தில் ஏன் போகிறீங்க? அவ்வளோ பெரிய அப்பட்டக்கிறவன் இல்லையா. முதல்வர் கூட ஜென்ரல் விமானத்தில் மக்களோட மக்களாக தானே போகிறாரு. அதில் வந்து பிஸ்னஸ் கிளாஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அப்படி வேணால் போடலாம். ஆனால் நீங்கள் வந்து தனி விமானம் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டு, ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட நான் இருக்கேன், என்னோட நீங்கள் இருக்கீங்க, நம்ம 2 பேரும் யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு. நீ எங்கே ஒன்றா இருந்தால் உன்னை பிரிக்கிறதுக்கு பாதுகாப்பு காரணங்கள்னு சொன்னால் யாருக்கு அச்சுறுத்தல் இல்லை? எல்லாருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது. அச்சுறுத்தல் மீறி வாழ்வது தான் ஒரு சிறந்த வழி. புரியுதுங்களா? எந்த அரசியல்வாதிக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்கு அச்சுறுத்தல். அப்படி பார்த்தா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே இப்போ நிறைய எத்தனையோ பேர் அச்சுறுத்தல் மீறி ஒருத்தன் வந்து இறங்கி மக்கள் சேவை செய்யலாம் பாருங்க, அதுதான் சிறந்தது. இருக்கா இல்லைங்களா? அதுக்காக வந்து தனி விமானம் தனின்னு சொல்லிட்டு, ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்கிற, நம்ம 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாதுன்னு கை வீசி சொல்கிறாங்க. நீ ஒன்றா இருந்தால் தானே பிரிக்குது. ஏற்கனவே பிரித்து தானே வச்சுருக்க. நீ மக்களோட பிரிஞ்சு தான் நீ நிற்கிற. இன்னொருலையும் என்றைக்காவது அந்த தொண்டர்கள் போகிறாங்க, அவங்க கூட நடந்து போகிறது, அந்த மாநாடு பொதுக்கூட்டங்கள் போட்டால் அந்த மாநாடு பொதுக்கூட்டங்களுக்கு நடுப்பு போய் எல்லாரையும் அதுவும் போட்டால் இந்த ஜக்கி வாசு இந்த கேட் வாக் பண்ணுற மாதிரி நீ அப்படியே போகிற. எல்லாமே ஜக்கி வாசுதோ நடத்துவார் பாருங்க, சிவராத்திரி அன்னைக்கு கேட் வாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போவார். அதேமாரி தான் விஜய் அதை அப்படியே காப்பி அடித்து இவர் விஜய் கொண்டு போகிறார். அப்போ அது ஒரு சரியான அரசியல் முன்னேற்பாடானா இல்லை, என்னுடைய பார்வையிலே இல்லை. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நாத்தாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வந்து RSS பெற்ற பிள்ளைகள் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? தேர்தல் நேரத்தில் அவங்க அப்படி பேசினது தான் வந்து சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்கு வந்து திமுக கூட்டணிக்கு வரும். அதை தெரிஞ்சுட்டு தான் அண்ணன் திருமாவளவன் அந்த டைலாக் விடுறாரு. ஆனால் சொல்கிறேன், விஜய் விமர்சனம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. நான் கூட விமர்சனம் பண்ணுறேன் விஜயை. அதேமாதிரி சீமான விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனத்துக்கு அப்புறப்பட்டுங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லை. ஆனால் நீங்கள் பாஜக பெற்ற பிள்ளை, RSS பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னன்னு சொன்னால், அந்த பக்கம் சிறுபான்மை வாக்குகள் எதுவும் போயிடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் போகக்கூடாதுன்ற ஒரு தாரக மந்திரத்தை திமுக அது கையாளும் தேர்தல் நேரத்தில். அதை அப்படியே திருமாவளவன் அண்ணன் வந்து வழிமொழிகிறார் பாருங்க. இதுதான் ஒரு அரசியலில் கேவலம். நான் விஜயை நீங்கள் அட்டாக் பண்ணுங்க, அவருடைய அரசியலை குறை சொல்லுங்க, அது தப்பே இல்லை. நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் பாருங்க, நிறைய இருக்குது விஜய். அதுக்கு ஒன்று வந்து RSS பாஜக பெற்றுப்பிள்ளை. அப்போ எவனுமே கட்சி ஆரம்பிக்கக்கூடாதான்? எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் RSS பாஜக பெற்றுப்பட்ட பிள்ளைகளை தான் ஆகுமா? திமுக வாழ்கன்னு சொன்னால் தான் வந்து
திமுக வாழ்க திமுக வெல்கன்னு சொன்னால் தான் அவன் வந்து நேர்மையாக உண்மையான இருக்கிறவனா? திமுகவை எதிர்த்து எவன் களம் கண்டானா பெத்து போட்ட மாதிரி ஆகும். ஆர்எஸ்எஸ் வச்சு அதை முடக்கிட பாக்குறாங்களா? அப்போ இது என்ன விதமான இதே மாதிரி கடந்த தேர்தலில் என்ன பண்ணீங்க? கமலஹாசன் சொன்னீங்களா இல்லையா? ஆனா அதே கமல்ஹாசன் அவர்கள் பத்தி இப்போ திமுக கூட்டணி இப்போ வந்து அவர் ஆர்எஸ்எஸ் பெத்து போட்டது வந்து இப்போ இவங்க வளர்க்குறாங்களா? என்ன புரியலையே எனக்கு. அப்படியே வச்சு இது போன்ற கீழ்த்தரமான அரசியலை திமுக தொடர்ந்து முன்னெடுத்த அரசியல் பண்ணிட்டு இதை வந்து வன்மையாக கிடையாது. ஏன் சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து பெரிய வாக்கு வங்கி எல்லாம் இல்லை. இங்கே பிரதான கட்சி என்றால் அதிமுக மட்டும்தான் பிரதான கட்சி. 70 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட தனியாக நின்று 1 கோடி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. நீங்கள் அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு லாபம் இல்லை. ஆனால் பாஜகவை முன்னிலைப்படுத்தி திமுக அரசியல் பண்ணிச்சுன்னு சொன்னால் சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட வாக்குகளை அப்படியே அள்ளுறதுக்காக பண்ணக்கூடிய திட்டம். ஆனால் தான் தொடர்ந்து பாஜக வந்து இப்போ வரைக்கும் அவங்க விமர்சனம். பின்ன நீ வந்து விஜய் எதுக்கு நீ வந்து விஜய்யோ சீமானியோ நீ வந்து பாஜக பெற்று கொடுத்தாங்க, பாஜக பெற்றாங்க, பாஜக வேண்டாங்கன்னு இருக்க நீ தேவையில்லையே. அது அவருக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு அது தேவையில்லாத வர விஷயங்கள். அப்போ திமுகவை எவன் எதிர்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் இப்படி தான் விமர்சனம் பண்ணீங்களா? சீமான் வந்து பாரதியாருடைய அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருன்றதுக்காக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. 2001 நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் முதல் முறை. திருமாவளவன் 2001 திமுக விசிக எல்லா கூட்டணியில் தான் வந்து திருமாவளவன் எம்எல்ஏவாக ஆனாரா இல்லையா? அப்போ அது என்ன? பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு அப்படின்றாரு. இது அப்பட்டமான இது கருணாநிதித்துவம்னு சொல்லுவோம். கிஷோர் கேசவன் தான் அடிக்கடி சொல்லுவான். ஏதோ சொன்னாலும் கருணாநிதித்துவம்னுவான். உண்மையில பார்த்தீங்கன்னா அது கருணாநிதித்துவமாக தான் இருக்குது இந்த பேச்சுக்கள் முழுக்க. அதனாலதான் இப்போ வந்து பாஜக வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு, விமர்சனம். ஆமாம், நீங்கள் வந்து விஜயை விமர்சனம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லு. அவருடைய அரசியலை முழுக்க விமர்சனம் பண்ணுறதுக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு முழு தகுதி உடைய நபர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பாஜக பெற்ற பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா, அவர் சீமானியை சொன்னீங்கன்னா அது நம்ம ஏற்றுக்க முடியாதுங்க. இதே மாதிரி பியூஷ் கோயல் அவர்களும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து அரசியல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதில் சொல்லியிருக்காரு விஜய் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு சார். அவர் வெற்றி பெற்றாலுமே அந்த ஓட்டுகள்லாம் வந்து இன்னொருத்தரோட வெற்றியும் தோல்விகளையும் தான் கெடுக்கும் அப்படின்ற மாதிரி. உண்மைதான். அது வந்து விஜய் வந்து யாருடைய ஓட்டு பிரிப்பான்றது தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. திமுக ஓட்டு பிரிப்பானா, அதிமுக ஓட்டு பிரிப்பானா? இப்போ அதிமுக ஓட்டு பிரிச்சுன்னா அது பிஜேபி கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்களுக்கு தான் மைனஸ் பாயிண்ட் ஆகும். புரியுதுங்களா? அதை வந்து மேற்கோள் காட்டி தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருக்கப்பல. ஆனால் உண்மைதான், விஜய் யாருடைய ஓட்டு பிரிப்பான் என்றது தெரியல. உண்மையிலே ஓட்டை பிரிப்பானா, ஓட்டு வாங்குவானா, எதுவுமே தெரியல. ஒரு திரை ப்ராப்ளம், அவ்வளோதான். கடந்த தேர்தல் நின்னார், அதுக்கு முந்தைய தேர்தல் நின்னார், இடைத்தேர்தல் நின்னார், அல்லது நான் மாநகராட்சி நகராட்சி தேர்தல் நின்னார். அப்போ இவ்வளோ விகிதாச்சரம் வாங்கியிருக்கு, அதனால் இவ்வளோ வாங்குவார் அப்படின்னு தோராயமாக கூட நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே வந்து இதேமாதிரி யூடியூப்ஸில் வந்து மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய்க்கு வந்து 20% கிடைக்கும், 18%. எப்படி தமிழ்நாட்டில் கிடைக்கும்? திமுகன்னு ஓட் பேங்க் இருக்குது, அது எப்போவுமே மாறாது, இருக்கா இல்லையா? அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்குது, அது அதிமுக விட்டு எப்போ மாறாது. அதே மாதிரி பாஜகக்குன்னு இருக்குது, காங்கிரஸுக்குன்னு இருக்குது, கம்யூனிஸ்டுக்குன்னு இருக்குது, பாமகன்னு இருக்குது, விசிகாக்கு, எல்லாருக்கும் அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்குது. அது மாறவே மாறாது. அதை மீறி ஒரு ஜென்ரலான வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வங்கியில் இவர் எவ்வளோ சதவீதம் வாங்குவார் விஜய், அவ்வளோதான். பட் உட்காந்துட்டு 18 வாங்கிடுவார், 22 வாங்கிடுவார், 24 வாங்கிடுவார். நேற்று ஒரு பாதிரியார் சொல்கிறாரு, நான் ஆசீர்வாதிக்கிறேன், நீங்கள் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பீங்கன்றாரு. இல்ல அவரை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தலையும் நடத்த வேண்டாமே, அவர் ஆசீர்வதிச்சு ஜெயிச்சு கூடுவாரு. ஆனா இப்ப வர கூட்டம் அந்த வர ஆட்கள் இருக்குல்ல, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு, அதுக்கடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து சேர போறாங்கன்ற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அதை வச்சு இப்போ அவரோட வாக்கு வீதம்ன்றது ஏற வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஏங்க செங்கோட்டையனுக்கு அதிமுக வேல்யூ இல்லைன்னு தான் நீங்கள் அதிமுக பொதுச் செயலர் அவர் தூக்கி வீசுறாரு. அவருக்கு உண்மையிலே மக்கள் செல்வாக்கு செங்கோட்டையனுக்கு இருந்திருந்தா எடப்பாடி ஏன் அவரை போட்டோன்னு விடுறாரு? செல்வாக்கு இல்லாம அவர் எப்படி சார் 10 முறை எலெக்ஷன்ல நின்று 9 முறை ஜெயிச்சு கட்சி அவர் தனியா நின்று ஜெயிச்சாரா? சொல்லுங்க. தனியா நின்று ஜெயிச்சாலுமே அந்த ஈரோடுல அவர் நின்று அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அதுதான் சொல்றாரு, கட்சி அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்கும், அந்த ஓட் பேங்க்ல அவர் ஜெயிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அப்படி அவருக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருந்ததுன்னா அரசியல்வாதிகள் எப்பவுமே வந்து செல்வாக்குள்ள நபரை கட்சியிலேருந்து கழட்ட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். செல்வாக்கு இல்லைன்னா ரொம்ப ஓவரா திமிர் பண்ணா போடா அப்படின்வாங்க.
இப்போ செல்வாக்கு இல்லைன்றது தான் கழட்டி விடுறாரு. உண்மையிலே செல்வாக்கு ஒரு 2 தொகுதி இல்லை சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு செங்கோட்டையனுக்கு. யாராவது முட்டாள் கூட செய்ய மாட்டாங்க அந்த வேலையை, புரியுதுங்களா? அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் கணக்கு மட்டும்தான் அவங்க மண்டையில் ஓடிட்டு இருக்கும். இவன் இருந்தால் எவ்வளோ லாபம், இவன் போனால் எவ்வளோ லாபம் நட்டம், இதுதான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க காய் நகர்த்துவாங்க. அப்படி மீறி சில பேர் முரண்டு பிடிச்சாலும் பிடிச்சி வச்சிருக்கிறது காரணம் என்னென்னா, இவன் போனான்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி நமக்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். அதனால தான் நம்ம சில பேர் வந்து தலைமைக்கு எதிராக பேசினா கூட அவங்கள வந்து தட்டி கிட்டி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி அடக்கி வச்சுருப்பாங்க. அப்போது இவர் செங்கோட்டையன் அப்படி வந்து போட்டோன்னு விட்டது என்ன, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. செங்கோட்டையன் போனதுனால அதிமுக வாக்குகள்லாம் விஜய்க்கு போடும்போது நிச்சயம் வாய்ப்பே இல்லை. ஆனால் காங்கிரஸ் வந்து தாவேக்கா சைடு வரப்போகுது. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் விழா விஜய் அவர்கள் நடத்துனாங்க. இதே மாதிரி அவரோட நிர்வாகிகள், அதாவது ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் அவர்கள்லாம் சேர்ந்து இதே மாதிரி இன்னொரு கிறிஸ்மஸ் விழா, அதில் வந்து காங்கிரஸும் பங்கேற்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு சார். இல்லை, நீங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு நாட்டை ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட கட்சி, இது சாதாரணமாக இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து இவனுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது. யாருடைய ஓட் பேங்க்கு? விஜயுடைய ஓட் பேங்க்கு, தாவேக்காவுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்திய கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்காங்க, இந்திய கூட்டணி. அதில் வந்து சுமார் ஒரு 40 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க, இருக்கா இல்லையா? ஒரு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது திமுக. அப்போது அவங்களுக்கு வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் திமுக தான் அப்படின்ற நிலைப்பாடில் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி திமுகவை தூக்கி தட்டி விட்டுட்டு அவங்க வந்து தாவேக்கா கூட கூட்டணிக்கு வருவாங்க? ஆனால் நம்ம இப்படி பார்க்கலாம்ல, இப்போ வந்து அவங்க பிரதமருக்கு தான் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமராக இருக்கும்போது தமிழ்நாட்டை விட விஜய் அவர்களுக்கு கேரளா, புதுச்சேரின்னு எல்லா இடத்துலையுமே செல்வாக்கு இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம இவங்க கூட கூட்டணி வச்சோம்னா இன்னும் நமக்கு அது ப்ளஸ்ன்ற மாதிரி அவர் சொல்லலையா? நடிகர்களுக்கு எந்த மாநிலத்தையும் செல்வாக்கு இருக்குங்க, அதுக்குன்னு சொல்லி ஓட்டுக்கெல்லாம் மாறுமா? கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து வடிவேல் அண்ணனை வச்சுக்கிட்டு தெருவாக சுற்றினாங்க திமுக. கூட்டம் பிரம்மாண்டமாக வந்தது, ஓட்டாக விழுந்தது. ஏடிஎம்கே ஜெயலலிதா தானே ஜெயித்தாங்க. ஆனால் திரைப்படங்களை வச்சா வந்து ஓட்டு விடும் அப்படின்றது இல்லை. திரைப்படங்களை எதுக்கு முன்னிலைப்படுத்துவாங்க தேர்தல் காலங்களில்? அந்த மக்கள் ஓடி வந்து பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நம்மளுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி அரசியல்வாதிகளுடைய ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு இது அதை கையாளுவாங்க. ஒரு நடிகர் இந்த குண்டுமணி, அந்த மணி, இந்த மணி, ஏதாவது காமெடி நடிகர் யாரையாவது வண்டியில் நிற்பாடிச்சா யாருன்னு வீட்டில் உள்ளவங்கலாம் வருவாங்கள, வெளியே வருவாங்க. இப்போ பார்க்கும்போது நடிகரை பார்க்க வருவாங்க. அப்போது வந்து இந்த நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள் அது இதுன்னு சொல்லி மக்கள் முதல்ல ஈஸியாக கொண்டு போகலான்றது தான் அரசியல் கட்சிகளை அதை கையாளுவாங்களே தவிர, விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் கேரளாவில் ஜெயிக்கலாம் அல்லது கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் திமுகவுக்கு நல்லாவே தெரியும், இது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும். அப்படி வந்து பல பரிசீலெலாம் இறங்க மாட்டாங்க, தற்கொலைக்கெல்லாம் முயற்சிக்க மாட்டாங்க திமுக. எவ்வளோ ஓட் பேங்க் இல்லைன்னு தெரியல. ஒரு தேசிய கட்சி ஒரு கால் வந்து ஓட் பேங்க் இல்லைன்னு வச்சுக்கலாம், குறைஞ்ச சதவீதம் 8%, 7%, 10%க்குள்ளே வாங்கினா அது காங்கிரஸுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அகில இந்திய அளவில். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த 2026க்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி இந்த முறை வந்து தேர்தலில் வந்து வாக்கு வங்கி எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் சொன்னாங்க மேபி ஆகலாம். இறுதி கேள்வி சார், அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அதுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை கூட்டமாக இருக்கும்? அவர் கட்சியை பற்றினதா இல்லை கூட்டணியை பற்றியே இருக்குமா? அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு, யார் கலந்துக்கிறாங்க? அவர் மட்டும் கலந்துக்கிறாரா? அவங்க ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் யார் இருக்கா? ஆதரவாளர்கள் யார் இருக்கா? எல்லாம் போயிட்டாங்க. இப்போ சரி, அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுப்போம், கூட்டணின்னு அப்படின்னு போயிட்டா அவர் தாவேக்கா சைடு போவார்னு நினைக்கிறீங்களா, திமுக சைடு போவார்னு நினைக்கிறீங்களா? அவரெல்லாம் கூப்பிட்டு கூட்டணியில் சேர்க்குறாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கும். அவரை கூப்பிட்டு ஒரு சீட்டு முன்னாள் முதல்வர் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சீட்டு கொடுக்க 2 சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே இந்த தமிழக ஏன்னு சொன்னால் அவர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். சசிகலாவை நீக்கிட்டு அவர் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இவர் எடப்பாடி இருந்தார். அப்போவே அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கையை விட்டுட்டான் அந்த மனுஷன். இப்போ ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் வந்து யார் இருக்கா? அவர் விலகும்போது ஒரு 5 மாவட்ட செயலர் அவர் கூட போனாங்களா? திமுக என்ற பெருங்கோட்டையான கட்சியை விட்டு வைகோ விலகும்போது கூட 12 மாவட்ட செயலர்கள் அவருக்கு பின்னாடி போனாங்க. மாவட்ட செயலர் அந்த நேரத்தில் கரண்ட்டில் இருந்த மாவட்ட செயலர் போனாங்க. இவர் பின்னாடி யார் ஒரு மாவட்ட செயலர் போனாங்க? அவர் சமூகத்தை சேர்ந்த முக்குளத்தோர்களே 5 பேர்கிட்ட இருக்காங்க மாவட்ட செயலர்கள். அவனுங்க போல
ஏன்னா இவர் பின்னாடி போகணுன்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும்னு அவங்களுக்கே தெரியும். ஆ, ஜீரோ வாய்ஸ், அவருக்கு வாய்ஸே எந்த ஒரு இல்லை. எஃபெக்ட்மே வராது வர அதனால தானே எடப்பாடி தூக்கி போடுறாரு, கிட்டே வராது போயா அப்படின்றாரு. நான் கட்சியில் சேர்றேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நான் அதிமுக காரன் சொல்லிக்கிறேன், அது கூட வேண்டாம் போயான்றேன்னு என்ன அர்த்தம்? ஆனால் அந்த முக்குளத்தூருடைய வாக்கு டிடிவி விலகும் போது கொஞ்சம் அப்படியே மாறிச்சு. டிடிவி தினகரனுக்கு அந்த இது இருக்குது, சசிகலா டிடிவி. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி யாருக்கு, ஓபிஎஸ்க்கு இல்லை. அதனால இவரு கூட்டணி வச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதாவது ஒரு நீங்கள் ஏதோ ஒரு செய்தி போடலாம், முன்னாள் முதல்வர் அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போட்டு அவர் புது கட்சி தொடங்கினாருன்னு சொல்லிட்டோ, இல்லை அவருக்கு இத்தனை சீட்டு ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தலைப்பு செய்ய போடலாமே தவிர, மக்கள் செல்வாக்கு அற்ற நபர், அவர் பின்னாடி அவர் நிழல் கூட போவாது. அவன் பையனே அவர் பேச்சு கேட்கறது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அவர் கூட இருந்த அந்த இவர் மனோஜ் பாண்டியன், அவன் திமுகவுக்கு போயிட்டாப்புல. இப்போ வைத்தியலிங்கம் மட்டும் இருக்காப்புல. அவரும் எப்போனா மாறத்துக்கு தயாராக தான் இருக்காப்புல. இவர் கூட இருக்குது. ஏன்னு சொன்னால் இவர் தன்னை தற்காத்துக்கு தான் இருக்காது தவிர கட்சியோ அல்லது மற்றவங்கள தற்காத்துக்கிறது இல்லை. பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அம்பானி அதானிக்கே முதலீடு பண்ணுற அளவுக்கு பொருளாதாரம் ஓபிஎஸ்கிட்டே இருக்குது. ஆனாலுமே அவருக்கு கட்சி ஆரம்பிக்கிறதோ கூட்டணி வைக்கிறதோ பெரிய வேஸ்ட்டுன்ற டம்மி பீஸு, முடிஞ்சு போன கதை. பொறுத்திருந்து